வணக்கம் நண்பர்களே. அசசல் சத்சங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் வாய் ஜீசஸ் அப்படின்னு பார்த்துன்னுக்குறோம் இல்லையா? ஸோ நம்ம இன்னைக்கு ஸ்வர்க்கம் பரலோகம் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம். ஸோ ஸோ எது ஸ்வர்க்கம் எது பரலோகம் இது அவ்வளோ டீட்டெயில்டாக நம்ம இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பரலோகராஜ்யம் சமீபமானது அப்படிங்கிறது தான். அப்புறம் பரதீஸு அப்படிங்கிறது பேரடைஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அது ஒரு பரம தோட்டம் இருக்கிறது, அங்கே ஜீவ விருஷம் இருக்கிறது, ஆண்டவருடைய சிங்காசனம், அங்கே நிறைய மரங்கள், ஒரு நதி ஓடுகிறது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ நம்மளோட இடம் எங்கே இருக்குது? நம்ம பரலோகத்துக்கு போவோமா இல்லை இதுக்கு போவோமா, அது என்ன சொல்கிறது, இந்த பரதீசுங்கிற அந்த ஸ்வர்க்கங்கிற அந்த விஷயத்துக்கு போகுமா? ஸோ இது நாம் ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்படும் போது ஆண்டவரோட கூட இருப்போமே. ஸோ அப்போ ஆண்டவர் எங்கே இருப்பார்? ஸோ அந்த கள்ளன் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்படுகிறவன் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி நாங்கள் எங்கள் குற்றத்துக்காக நாங்கள் தண்டிக்கப்படுகிறோம், ஆனால் இவர் ஒரு பொய் குற்றத்தின் செயலில் நிரபராதியான இவர் நம்மளோட தண்டிக்கப்படுகிறார், இதை நீ புரிஞ்சுக்கிறது இல்லையா? ஸோ இவருக்கு அவன் கேட்குறான், இன்னொருத்தன் கேட்குறான், இந்த மாதிரி இவர் ஆண்டவருடைய குமாரனானா இறங்கி வர வேண்டியதானே அப்படின்னு இவன் சோதனை பண்ணுறான். ஸோ இப்போ மக்கள் மத்தியில் எப்பயுமே ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஸோ இவர் குமாரனா இல்லை இறை தூதரா, அதாவது ஆண்டவருடைய தீர்க்கதரிசியா, மோசையை போல வராரா, இல்லை இறைவனுடைய குமாரனா, இல்லை இவர் இறைவனேவா? ஏன்னா இந்த ரோமன் ரிலீஜன்லாம் இவர் ஒரு தெய்வத்தின் இன்கார்னேஷன், அவதார புருஷன் சொல்லும்போது இறைவனாகவே இவர் போயிடுவார். ஸோ அப்போ இதில் நம்ம எதுவுமே நம்ம கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது தலைமை ஆசாரியனா, பரிந்து பேசுகிறவரா, அதை யோசிச்சாங்கன்னா அவங்க ஆலயத்தோடு இவர் தொடர்பு படுத்தி பெருசாக சங்கடப்பட மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு இதில் பிரச்சனை வந்துடுச்சு. இவங்க தலைமை ஆசாரியனாகவோ ஆலயத்தின் மனிதனாகவோ இவர் பார்க்க விரும்பலை. ஏன்னா இவங்க அதில் தோற்று போயிட்டாங்கோ, அதனால் அதில் ரிலேட்டிவாக இவங்க பார்க்க விரும்பலை. ஆனால் இவர்கள் ஆண்டவருடைய குமாரன், இது வாக்கு பண்ணப்பட்ட மேசியா, அப்புறம் என்ன சொல்கிறது, இறைவன், இவர் தான் தேவனுடைய அவதாரி அப்படிங்கிற. ஏன்னா இப்போ அந்த ரோமன் ரிலீஜன் அந்த க்ரீக் ரிலீஜன் வர்றதுனால அப்படியெல்லாம் இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் எப்படி யோசிப்போம்? ஆமாம், நாமளும் அப்படி தானே யோசிப்போம். ஸோ வி நீட் சம் கைண்ட் ஆஃப் ஹெல்ப். இன்னமும் நமக்கு அப்படி ஒரு உதவி தேவை இருக்கிறதா? ஆமாம், நம்ம பரமாத்மான்னு சொல்கிறோம், பரம்பொருள் சொல்கிறோம். அதாவது பரமாத்மாவோட இஷ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பலிபீடம் மகாபரிசுத்தமாக இருக்குது, அது அங்கேருந்து ரத்தம் தெளிக்கப்படும் போது இப்போ அடையாளம் என்னென்னா, இந்த ஆத்மா அங்கே இருக்கிற அந்த சிங்காசனத்தின் சேர்க்கையில், அடையாளத்தின் சேர்க்கையில் ஆத்மா பரமாத்மா, அதாவது ஆத்மா பெரிய ஆத்மாவோட சேருது, ஆண்டவருடைய மகிமையோட ஆண்டவரோட சிங்காசனத்தோடு சேருது அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஜீவாத்மா பரமாத்மா அந்த மாதிரியெல்லாம் கான்செப்ட்லாம் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு என்ன இஷ்யூ, என்ன இஷ்யூன்னு கேட்டிங்கன்னா, இது டைம் ஆஃப் இஷ்யூ. நம்மளை ஆண்டவர் இங்கே ஒரு தேசத்தில் வைத்திருக்கிறார், ஒரு ஆலய நகரம் இருக்கிறது, தேச எல்லைகள்லாம் இருக்கிறது. ஸோ பார்க்கலாம், இப்போ ஆலயங்கிறது இப்போ இயேசுவின் காலத்தில் ஏரோதியா ஆலயம் தான். அதில் எல்லைகள்லாம் சரியாக இருக்கான்னு சொல்ல முடியாது. ஆனால் பெட்டி பயணித்து உங்களுக்கு தேசத்தின் செயல்களை கொண்டு வந்தது, தேசத்தின் அடையாளத்தை கொண்டு வந்தது. எங்கெங்கெல்லாம் போய் பெட்டி பயணம் பண்ணி ஒரு தேச எல்லைகளெல்லாம் கொண்டு வரணும்னு அது முடிவு பண்ணிட்டு தேச எல்லைகளை கொண்டு வந்தது. அப்படி பார்த்தீங்கன்னா பெட்டி அரேபியாவுக்கு போகலையே, பெட்டி எகிப்துக்கு போகலையே. ஆமாம், அப்போ அதில் நமக்கு தேசம் இல்லையா? நமக்கு தான் நைல் நதி வரைக்கும் எல்லாம் இருக்குதே, இருக்கலாம். ஆனால் இது தேச எல்லையின் அடையாளம் அப்படின்னு சொல்லி தேச எல்லையாக இன்னமும் இருக்கிறது. ஏன்னா அது ஆண்டவர் நமக்கு பயணம் பண்ணி சுதந்திரத்தை கொடுத்த இடங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது ஆண்டவர் இப்படி சுதந்திரம் பண்ணிட்டோ அவர் காத்து நிற்கிறார். எப்படி தாவீதை போல ஒரு மனிதனுக்கு நாம்
நல்ல இது கேதுரு மரத்திலான வீட்டில் இருக்கிறோம், பெரிய மர வீட்டில் இருக்கோம், அதாவது ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பெட்டி கூடாரத்தில் இருக்கிறதே அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அப்போ எப்போ யோசிக்கிறான்? இட் வாஸ் ஃபினிஷ்ட், அது முடிந்து விட்டது, எல்லைகள் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் யுத்தம் பண்ணி, ஆண்டவர் என்ன சொல்கிறது, அது சத்சங்கத்தில் சொல்லுவாங்க, அது பேர் விஸ்வ விஜயம்னு சொல்கிறாங்களே, அந்த இந்த மாதிரி இது அந்த அந்த ட்ராவல்லாம் பண்ணி எல்லா இடத்துக்கும் போய் ஒரு பெரிய ஏரியாவை கொண்டு வந்தோம். இப்போ வந்து தேசத்தின் இதில் இருக்குது, அடையாளத்தில் பெட்டி கூடாரத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு ஆலயம் இருக்கணுமே அப்படின்னு தாவீது யோசிக்கிறான். ஸோ இப்போ இது ஆலயமாக இருக்கணுமே, தேசமாக இது இருக்கணுமே, பெட்டி தான் தேசத்தை உருவாக்கி கொடுத்துருச்சு, தேசத்தின் எல்லைகளை நிர்ணயித்து கொடுத்துருச்சு, இப்போ அதை ஒரு இதில் வைக்கணுமே, தலைநகரின் செயலில் வைக்கணுமே அப்படின்னு பற்றி எருசலேமில் கொண்டு வந்து பெட்டியை வைக்கிறான். எருசலேம் நகரமே ஆண்டவருடைய அடையாளத்தில் சேர்ந்துருக்குது. ஏன்னா எருசலேமில் தான் என்ன நடந்தது, எருசலேமில் தான் இது ஆண்டவரின் நகரம் அப்படின்னு சொல்லி நாம் வந்து ஆபிரகாமுக்கு யார் அதை மெல்கிசேதேக்குக்கு ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்து காசு கொடுத்து வாங்கி வச்சுருக்கான் எருசலேம் தேசத்தை, எருசலேம் தலைநகரை. ஸோ இப்போ அவன் தசமபாகம் தானே கொடுத்தான், எப்படி நகரம் நமக்கு சொந்தமாகும் இருக்கலாம். ஆனால் அவன் வந்து இந்த நகரத்தை நம்ம விலை கொடுத்து வாங்க முடியாது, இந்த நகரத்தை நம்ம இது பண்ணி சேவை பண்ணி வாலண்டியர் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பரம தேசத்தின் பரம நகரத்தின் இஷ்டத்தில் தான் இது வந்து கிடைக்கும் அப்படின்னு அவன் ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தான் மெல்கிசேதேக்கு. இப்போ எருசலேம் நகரம் அந்த அடையாளத்தில் இது தேவாலயத்தை கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இது என்னன்னு கேளுங்கோ, இது தாங்க பரதீஸ், இது தாங்க ஜெருசலேம் இஸ் த பாரடைஸ். ஆமாம், நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா தேச எல்லைகளை கொண்டு வந்து ஒரு நீங்கள் பார்க்கலாம், பெட்டி பயணித்த இடம்னா கூட பார்த்தீங்கன்னா அது வந்து அது இன்னொரு தலைநகரம் மாதிரி இருக்கும். ஆமாம், நீங்கள் பாருங்கள், எருசலேம் தேசம் ரொம்ப சின்ன தேசம்தான், இஸ்ரேல் தேசம் ரொம்ப சின்ன தேசம்தான். ஆனால் நீங்கள் பார்க்கலாம், வாக்கு பண்ணப்பட்டது யூப்ரட்டிஸ் நதியிலேருந்து இங்கே நைல் நதி வரைக்கும் அவ்வளோ பெரிய தேசத்தில் இது ஒரு சின்ன நாடாக இருக்கும், இப்போ பிரதேசமாக இருக்கும். இது வந்து தலைநகரமாக இருக்கும், கிரேட்டர் இஸ்ரேலுக்கு இது தலைநகரமாக இருக்கும். ஸோ அப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு ஒரு செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது ஆலயம் இருக்கிறது. ஸோ ஆலயம் ஒரு என்ன சொல்கிறது, பரதீஸுக்கு ஒரு பேரடைஸுக்கு அடையாளமாக இருக்குது. ஏன் அப்படி? ஏன்னா அதுக்கு தேவையானதெல்லாம் அது எல்லைக்குள்ளே இருக்குது, அதனால் அது வந்து பரதீஸாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ராஜாவின் நகரம், அது வந்து இது பரதீஸ். சரி, இப்போ அங்கே நீங்கள் உங்களுக்கு நீதி கிடைக்கிறது, நிறையா தத்துவார்த்தங்கள், ஜீவாத்மா பரமாத்மா அப்படிங்கிற எக்ஸ்பேன்ஷன்லாம் இருக்குது. எருசலேம் தான் உண்மையான நம்மளுடைய பரமாத்மா. சரி, சந்தோஷம். இப்போ வாங்குவோம். எப்பயுமே இப்போ சொர்க்கம் அப்படிங்கிறது அதான் எருசலேம் நகரத்தில் ஒரு சோதனை இருந்துகிட்டே இருக்குதானோ இருக்குதாண்ணா. இப்போ ஒரு ஸ்திரியை கொண்டு வர்றாங்கோ, இவ வந்து சரியா தப்பான்னு கேட்குறாங்க இயேசுக்கிட்ட. பட் நீ உடனே பாரு, லேண்ட் இந்த எருசலேம் இங்கே இந்த எல்லைக்குள்ள உன்னுடைய காட்சி தெரியும். நீ உண்மையானவனா கெட்டவனா, நீ பாவியா, நீ நீ நியாயம் செய்யக்கூடிய அளவில் நீ இருக்கியான்னு த மிரேஜ் ஒன்றை நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்பு இங்கே இருக்குது, இந்த நகரத்தில் இருக்குது. அதனால தான் அந்த பெண் காப்பாற்றப்பட்டால் அவள் போயிடுறான். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். சரி, இவர் கேளுங்க, இது எப்படி காப்பாற்றப்பட்டார்? ஆமாம், அவர் இப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு நீதி வழங்கியிருக்கார். அவர் வந்து அடல்ட்ரஸ் உமன் சொல்கிறாங்க. அதாவது அவர் தப்பு செய்தால் இன்னொருத்தங்க கூட போய் இருந்துட்டா, புருஷனை விட்டுட்டோம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ இவர் நியாயம் செய்தார். இவருக்கு என்ன தெரியும், இவருக்கு அதில் நியாயம் செய்ய, ஏன்னா இவர் தான் இன்னும் இதுவாக இருக்காரு, எலிஜிபிள் பேச்சுலராக இருக்கிறாரு. ஸோ இருக்கலாம். ஆனால் அவருடைய அந்த தீர்ப்பு அவரோடது இல்லை, நகரத்தினோடது. அந்த தெய்வீகத்தின் செயலில் இருக்கிறார். அவர் எப்பயுமே தெய்வீக செயலில் இருக்கிறார், அவர் பரதேசின் செயலில் இருப்பார். நீங்கள் பார்க்கலாம், எருசலேம் நகரம் அப்படி ஒன்றும் பரதேசி மாதிரி இல்லைன்னா கூட இவர் அதில் இருக்கார். அதனால தான் எல்லோரும் எருசலேமுக்கு வந்து ஆண்டவரை சந்திக்கிறாங்க. சரி, இப்போ வாங்க, இப்போ
எல்லா அற்புதங்களும் இந்த 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 அடையாளத்தில் தான் நடக்குது, தேவாலயத்தின் அடையாளத்தில் தான் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஸோ இப்போ நீங்கள் ஆண்டவருடைய இந்த இந்த சூழலை பாருங்க. ஆண்டவர் இதில் என்ன விட்டு கொடுத்துட்றார்? ஆமாம், இந்த எருசலேம் நகரத்துக்குள்ள அவர் வந்து தன்னை அப்பாவிங்கிறத விட்டு கொடுத்துட்றார். ஸோ ஸோ உங்ககிட்ட பாவமாக இருக்கா, நீ 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 பாருப்பா அப்படின்னு அவர் விசாரிக்கிறார். ஸோ அப்போ அவரும் அவர் விசாரிச்சுக்கிறார் இல்லையா? அப்போ அவர் நியாயம் தீர்க்கலை அப்படிங்கிறனால அவர் பாவியா? இல்லை, அது அப்படி இல்லை. இது நியாயம் விசாரிக்கப்படுவதுங்கிறது இந்த நகரத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குதோ தவிர, இந்த இடத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குதோ தவிர, நான் உனக்கு நியாயம் சொல்ல போகிறது இல்லை அப்படின்னு இவர் சொல்கிறார். இதில் நான் வந்து விதிவிலக்கு, நான் வந்து எனக்கு இந்த சாப்டர் தெரியாது, அதனால் நான் உனக்கு செய்ய மாட்டேன், அப்படி கிடையாது. இது ஆண்டவரே உனக்கு நியாயம் செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அப்போ அந்த அளவுக்கு அங்கே வந்து செயல் தானாக நடக்கும், கட்டுப்பாடு தானாக இருக்கும். எந்த ஒரு அறிக்கையும் அங்கே பதில் அளிக்கப்படும். ஆமாம், எப்பயுமே சொர்க்கம் இப்படி தான், பரதீஸ் இப்படி தான். நீங்கள் வந்து அது வந்து மறுபடியும் வரணும், 2வது தடவை வரணும். ஸோ இப்போ இவர்கிட்ட சொல்லியாச்சு, இவங்க வந்து நான் பாவி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ ஆண்டவர் பதில் சொல்லணும், ஏசப்பா பதில் சொல்லணும், நானும் உன்னை நியாயம் தீர்க்கப்படுறது இல்லை அப்படின்னு. ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போ இப்படியெல்லாம் நாம் 2 தடவை இருந்தால் தான் நம்ம காப்பாற்றப்படுவோம். ஆமாம், அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் பரதீசுக்கே இதுதான் சூழல் பாருங்கோ. நீங்கள் இங்கேயும் சரியாக இருக்கணும், அங்கேயும் சரியாக இருக்கணும். ஏன்னா அவன் அங்கேருந்து தள்ளப்பட்டுக்கிறான், அவனுடைய சேனை அங்கே இருக்கிறது, விரோதியின் சேனை அங்கே இருக்கிறது, அவன் வந்து அந்த வலுசற்பம்னு சொல்லப்படுகிறான். அப்போ பாருங்கள், இங்கேயும் நமக்கு வந்து ஒரு சோதனை இருக்குது, அங்கேயும் மேலேயும் நமக்கு சோதனை இருக்குது. ஸோ என்னதான் சோதனை நீங்கள் அதை பாருங்கள். ஏசப்பா 40 நாள் இது பண்ணுறாரு, என்ன செய்கிறார், உபவாசமாக இருந்து ஆண்டவரை தேடி கொண்டு இருக்கிறார். அப்போ வந்து சாத்தான் வரான் இல்லையா, சொல்லப்படுகிறது இல்லையா, சாத்தான் வரான். இந்த மாதிரி நீ வந்து இந்த கல்லை அப்பமாக மாற்று, இதுலேருந்து உப்பரிகையிலேருந்து குதி அப்படி சொல்கிறாரு. ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்தமாரி சோதனைக்கு நான் இது இல்லை, நான் வந்து ஏன்னா நான் வந்து உபவாசத்தில் ஆண்டவர் தேடுற விஷயத்தில் இருக்கிறேன், நீ என்னன்னா இது சோதனை நேரம் அப்படின்னு நீ சொல்கிறாய். ஸோ நீங்கள் பார்க்கலாம், சங்கீதம் 109 நீங்கள் வாசித்து பாருங்க, ரொம்ப அற்புதமான சங்கீதம். அதில் வந்து அதிகமாக அறிக்கை பண்ணுறவங்க, அதாவது தவறான அறிக்கை பண்ணுறவங்க, பொய் சாட்சியாக சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு கிடைக்கிற அந்த வார்த்தை என்ன, அந்த சாப வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் வலது பக்கத்தில் சாத்தான் இருப்பானாக அப்படின்னு தாவீது சொல்கிறாரு, அந்த சங்கீதத்தில் சொல்கிறாரு. ஸோ அப்போ அவன் வலது பக்கத்தில் சாத்தான் இருந்து, ஏன் வலது பக்கத்தில் தேவன் இருந்து 2 பேரும் யுத்தம் பண்ணி என்ன ஆண்டவர் பாதுகாக்கிறார். என் வலது பக்கத்தில் ஆண்டவர், வலது பக்கத்தின் செயல் ஆண்டவருடையது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நல்ல இடத்த சாத்தான் எடுத்துக்குவான்டா நீ தப்பான அறிக்கை பண்ணா அப்படின்னு தாவீது சொல்லுகிறார். ஸோ தவறான அறிக்கை பண்ணா, இப்போ உன் பக்கத்தில் ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல சாத்தா இருக்கிறான். ஸோ அதனால் இப்போ வந்து நீ சாத்தான அறிக்கை பண்ணிட்டு இருக்கார். ஸோ உண்மையான சாட்சி விசாரணை அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கே ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார். நம்ம அதை தான் பார்க்கணும். ஆண்டவருடைய இந்த பிறப்பே சத்தியத்துக்கு சாட்சி சொல்வது, அப்படி தானே? நான் சத்தியத்துக்கு சாட்சியாக வந்தேன்னா அவன் பிளாத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆண்டவர். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கோ, நாம் வந்து ஆண்டவர் சாட்சியாக இருக்கார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் இருக்கா, ஏவாள் இருக்கா, சாத்தான் இருக்கான். ஸோ 3 பேர் இருக்காங்கோ. ஸோ ஒரு தீர்ப்பிடும்படியாக, நியாய விசாரணை செய்யும்படியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க சாட்சி சொல்லிக்கலாமே. சாத்தான் ஒரு சாட்சியா? அவன் பொய் சாட்சி தான் சொல்லுவான், உண்மைதானே? ஆனால் நீங்கள் கேளுங்கோ, சாட்சி விசாரணை மனுஷங்கிட்ட தான் நடக்குது, சாத்தாங்கிட்ட நடக்கலை. ஆனால் சாத்தான் குற்றச்சாட்டப்படுகிறான், இந்த பாம்பை ஏமாத்திட்டு அப்படின்னு இவ சொன்னான். இவ சாப்பிட்டா இவ நிர்வாணி ஆகலை, ஆனாலும் கூட இவ என்ன சொன்னா, அது பாரு நான் வந்து ஜெயிச்சிட்டேன், நான் நிர்வாணி ஆகலை, இந்த பழம் நல்லது, நீ சாப்பிடு அப்படின்னு அவங்க புருஷனுக்கு கொடுத்தா.
இதை வந்து அவை நிதானிச்சிருக்கணும். இது வந்து ஒரு கற்பனை விருட்சம், கற்பனை பழம், அது கற்பனை விருட்சம் இப்போ பழம் தந்தது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இதை நீ கற்பனையாக சாப்பிட்ருக்காய், புரியுதா? அப்போ ஆதாமுக்கு கிடைக்காத பழம் எனக்கு கிடச்சிருச்சுன்னு இவ போட்டி போட்டா. சரி போட்டாளா? அதில் ஏதாவது அர்த்தம் இருக்குதா? நீ ஆதாமின் மனைவி, ஆமாம், புருஷன்கிட்ட போட்டி போடலாமா சொல்லு? சரி, பாவம் அந்த அப்பாவி அவன் பேச்ச கேட்டு அந்த பழத்தை சாப்பிட்டு நிர்வாணி ஆகிட்டான். இப்பவும் கூட இவளுக்கு தான் இடம் கிடைக்குது. நீ வந்து உண்மையிலே நீ வந்து குற்றம் செய்யவில்லை, கற்பனை விருட்சத்தை வளர்த்தது ஆதாம் தான் அப்படின்னு உண்மையிலே தேவன் வந்து ஆதாமுக்கு நீதி செய்கிறார். யார் மூலமா? குற்றமற்றதா ஏவால சொல்லி ஆதாமின் குற்றத்தை சரி செய்கிறார். ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கணுமோ? பாருங்கோ, இவ வந்து மரத்தில் அந்த கனியை புசித்து குற்றம் செய்யலைன்னா கூட சாத்தான குற்றம் சொல்லி, அதாவது அவனை வந்து இது சொல்லி அறிக்கை பண்ணி இவ குற்றம் செய்திருக்கான். இவ பாவியாக இருக்கா. ஆனாலும் அந்த பாவத்தை ஆண்டவர் சகிக்கிறார். உனக்கு வந்து ஸ்திரீயின் வித்து வரும், உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ முதல்ல இவ வித்து என்ன குற்றம் சொல்லுது, அப்புறம் இன்னொரு அவன் வித்து அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அவன் அப்படிங்கிற அந்த பதம் இருக்குதோன்னா அது வந்து ஆம்படையா வித்து தான். ஆம்படையா வித்து தான். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பொறுப்போட ஆதாம் வந்து இது நான் கற்பனையாக பண்ணேன், இது வந்து தப்பு, இது வந்து என் கற்பனை தான், இதனால் எனக்கு பாவம் தான் வந்துச்சு, இது எனக்கு அத்துமீறல் தான் வந்துச்சு, இந்த கனி கெட்டது அப்படின்னு அந்த மரத்தை வெட்டணும் அப்படின்னு அவன் சொல்லும்போது அவன் வந்து பரிசுத்தம் ஆயிடுவான். அவன் வித்து பரிசுத்த வித்தா வந்துடும். இது ஆதாமின் கற்பனையாக இருந்தாலும் இது வந்து ஆண்டவரின் கற்பனையாக ஏறெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது ஆதாம் பிக்கப்படுவான். ஆதாம் நல்ல உணவாக மாறுவான். ஸோ பாருங்கோ, பாருங்கோ, இப்போ இந்த உணவை நீங்கள் சாப்பிடும்போது பரம மண்ணாவே நீங்கள் சாப்பிடலாம். ஸோ அப்போ 2 உணவு கிடைக்குது. ஆமாம், ஆண்டவரின் உணவு, கூடாரத்தின் உணவு, கூடாரத்துலேருந்து மண்ணா கிடைக்கும். ஸோ இப்படி உங்களுக்கு நன்மை நடக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு புத்தி வந்துட்டு மனிதனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற நம்ம தெளிவாக இருக்கணும். ஆமாம், எது எப்படியோ இவளை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து வாக்கு பண்ணப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். ஸோ குடும்பம் நடத்தினா தானே பிள்ளை வரும். வரும். அதை விட நம்ம பிள்ளைக்கு அப்பப்போ அட்டன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து பாருங்க, இப்போ தாவீதே சொல்கிறான் சாத்தான் பக்கத்தில் இருப்பானாக அப்படின்னு. ஸோ நம்ம அறிக்கையும் அப்படி தான் இருக்குது. ஆமாம், எப்பயும் நம்மக்கிட்ட சாத்தான் கூட போராட்டம் இருக்கிறதா நம்ம நினச்சின்னுக்கிறோம். ஆனால் அது உண்மை இல்லை. ஆமாம், நம்ம மாமிக்கிட்ட கூட போராட முடியாது. உண்மை தான். நீங்கள் ஏனாலுமே பாருங்க, அப்புறமா நீங்கள் உங்களுக்கும் புத்தி வந்துடும். கேளுங்க, சாத்தான் இடத்துல நமக்கு போராட்டம் இல்லை. நாம் போராட வேண்டியது இது வந்து பரதீசு. இது வந்து 2 தடவை கேட்கும். ஆமாம், இவங்ககிட்டையும் இது கேட்கும், ஆண்டவர்கிட்டையும் கணக்கு கேட்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொண்டு நாம் வந்து ஒரு புத்தி வந்துட்டு நிலைமையில் இருக்கும்போது தான் நம்மளால் இதை ஜெயிக்க முடியும். நீங்கள் பார்க்கலாம், இப்போல்லாம் டயபெட்டிக் ஃபுட் இஸ் வெரி எபிடமிக். வயசானவங்களும் அதுதான் கூட்டின்னு போயிடுறது. கேளுங்கோ, நீங்கள் கொஞ்சம் கெட்ட பழக்கத்தில் இருக்கீங்க, ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸில் இருக்கிறீங்க, நிறைய கஷ்டம் இருக்குது, அதை விட முடியல. அதோடு வந்து இப்போ நீங்கள் சாப்பிட்ற டயபெட்டிக் ட்ரக்கே கூட உங்களுக்கு வந்து இன்னும் இதுவாக இல்லை, ஒரு முத்திரையாக இல்லை. ஸோ அப்போ நீங்கள் வந்து இன்னும் அதுக்கேற்ற மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் இன்னும் நிறையா விஷயங்கள்லாம் எடுக்கும்போதோ என்ன தான் நீங்கள் செஞ்சாலும் உடம்பு தானாக தான் குணமாகணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன அறிக்கை பண்ணணும்னா, நான் தப்பு பண்ணிட்டேன், ஏன்னா வந்து அதனால் எனக்கு இந்த கஷ்டம் வருது அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ள அந்த தவறின் செயலை நீங்கள் உணரும் போது உங்கள் உடம்புக்குள்ளே அந்த 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 கஷ்டம் வரும்போது தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் அது வந்து உங்களுக்கு ஒரு உண்மையான செயலாக இருக்கும். ஸோ நீங்கள் போகணுன்னா குணமடையணும்னு நீங்கள் போகிறீங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, டயட்லாம் சரியானுங்க, நிறையா சரியாக சாப்பிடுங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, மாத்திரையை போட்டுக்கோங்க, ரெஸ்ட் எடுங்கோ, முடிஞ்சால் இதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் மெட்டபாலிக் கொஞ்சம் நடக்கிற மாதிரி பாருங்கோ, காலை வைக்காமல் நடக்க சொல்லுவான். எப்படி நடக்கிறது? ஆண்டவருக்கு தான் வெளிச்சம். ஸோ எப்படியோ ஒன்று நீங்கள் வந்து பெற்றுக்கொள்வதின் செயல் வந்து ஒரு புத்தியோடு இருக்கணும்
அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம். அப்போ இது சொர்க்கத்தின் அடையாளம் என்ன கேட்டிருந்தா 2 தடவை 2 தடவை அப்படி தானே. ஸோ மேபி அது அவங்கவுங்க சொந்த இது அனுபவம். ஆமாம் ஆமாம். ஸோ நான் தயாராக இருக்கேன்னா ஆமாம், கணக்கு கேட்கப்படியாக இது பரலோகத்தை சந்திக்கும்படியாக இருக்கலைன்னா அதுதான் முக்கியம். ஏன்னா நான் வந்து 2 தடவை கேட்குறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், இது உறுதியாக பலனாக இருக்கணும், இது உறுதியாக ஆலயத்தின் பகுதியாகவே இருக்கணும். ஆமாம், இது வந்து பலிபீடத்தின் ஆன்மாவாக இருக்கணும். ஆமாம், எந்த ஒரு உணர்வும் பலிபீடத்தின் உணர்வாக இருக்கணும், ஆன்மாவாக இருக்கணும், அந்த ஒரு இது இருக்கணும். அப்புறம் யார் உங்களுக்கு உதவ முடியும்? பரதீசா உங்களுக்கு உதவ முடியும்? ஏன்னா ஆண்டவர் ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிறார், ஆலயத்தை வச்சிருக்கிறார், கூடாரத்தை விரிச்சிருக்கிறார், மகா பரிசுத்த பலிபீடம் இருக்கிறது, நல்ல நாள் இருக்குது, ஒரு பாவ நிவாரண நாள் இருக்கிறது, அங்கே பரம அக்னி இருக்கிறது, இவ்வளவும் இருக்கிறது. ஆனால் ஒரு தூதன் வந்து அதுலேருந்து எடுத்து உங்கள் தலைமையில போடணும். அவனும் வருவான், அவனும் போராடுவான். இப்போ நம்ம வந்து அடுத்து பாஷா பகுதி பார்க்க போகிறது வந்து வாயிஷ்லாக். அவன் அனுப்பினான். என்ன அனுப்பினான்? ஆடு மாடுகள்லாம் அனுப்பினான். யாருக்கு அனுப்பினான்? சகோதரனுக்கு அனுப்பினான். ஏதோமை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம அதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கு பரதீசுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கிறதுங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ரெபேக்கா கிட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன்னோட 2 ஜாதி இருக்குது, ஒருத்தன் இன்னொருத்தனை சேவிப்பான், அதாவது சின்னவனை பெரியவன் சேவிப்பான். ஸோ இப்போ நீ பார்த்துக்கணும், 2 ட்வின்ஸாகவே பிறந்தா கூட எது முன்னாடி பிறகுது எது 2வது பிறகுதுன்னு பார்த்துக்கணும். ஸோ இவனை சேவிப்பான். இதெல்லாம் ஏன் எப்படி ஒரு கற்பனை? அப்போ பாருங்க, சேவிப்பான்னா முழுசாக இவன்கிட்ட இருக்கும். யார்கிட்ட? யாக்கோபு கிட்ட இருக்கும். ஸோ பாருங்க, ஆனால் இந்த விஷயத்த ஏசா வச்சுருக்கான் பாருங்க, முழுசாக இது என்னோடதுன்னு அவன் வச்சுருக்கான் பாருங்க. ஒரு சேஷ்டபுத்திர பாகத்தை கேள்வியற்றது, நீ எங்கே கேட்குறது, நான் என்ன கொடுக்கறது? சேஷ்டபுத்திர பாகமும் என்னது தான், நீ கையில் வச்சுருக்க கூழும் என்னது தான், நான் பிடுங்கி குடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். அப்படி தான் சொல்கிறான். அவங்க அப்பா கூப்பிட்றாரு, இவன் போகிறான். அங்கே போய் பார்த்தா இவன் கொஞ்சம் தாமதிச்சிடுறான். இப்போ யாக்கோபு இப்போ செம்மறியாட்டு தோலை போத்தின்னு அவன் அண்ணன் மாரி போகிறான். முழுசாக எல்லாத்தையும் கொடுத்துட்றான். ஆமாம், எனக்கு ஒன்றுமே இல்லையான்னு ஏசா கேட்குறான். அப்போ அது யார் கேட்டிருக்கணும்? யாக்கோபு கேட்டிருக்கணும், எனக்கு ஒன்றுமே இல்லையான்னு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? அவன் வந்து குணசாலியும் கூடாரவாசியும், நீ வந்து வனப்பகுதியெல்லாம் போய் இருக்கலாம், உனக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும், ஆனால் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் வந்து உபதியா புஸ்தகத்தில் நீங்கள் இதை தான் பார்க்க போகிறீங்க. ஏதோமா நான் நீ எடுத்துக்கப்பா, இது ஒன்று தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன் சொல்கிறார்? ஏன்னா நீ முழுசாக கொள்ளடிக்கணும்னு நினச்சேன். அதுதான் செயல். ஸோ கேளுங்கோ, இப்போ பரதீசுங்கிறது இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு அது முழுசாக கொடுத்துரும். புரியுதா? நீங்கள் சரியில்லைன்னா அது முழுசாக கொடுத்துரும், முழுசாக என்னட்ட கொடுத்துரும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அறிக்கையின் செயலில் இது வந்து நம்ம போராட்டம் யாரோட? நம்ம போராட்டம் சத்தியத்தை அறிக்கை பண்ணும் ஆண்டவரோட, நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற மேசியாவோட. அவர் தான் நமக்காக சாட்சி சொல்ல முடியும். நம்ம சாட்சியோடு தான் நமக்கு போராட்டமே தவிர சாத்தான் கூட இல்லை. அவர் தான் உண்மையான சாட்சி. சரியா? சத்சங்கம். நன்றி நண்பர்களே.